சுவனப்பிரியன் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பாலஸ்தீன் அங்கீகாரத்தை 3 நாடுகள் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம பார்த்துருப்போம். நார்வே, ஸ்பெயின், அயர்லாந்து. இந்த 3 நாடு மே 28லேருந்து நாங்கள் பாலஸ்தீனத்தை ஒரு அங்கீகரித்த ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. உலக நாடுகள், முஸ்லீம் நாடுகள் பெரும்பாலும் இதை வரவேற்றிருக்கின்றன. மற்ற நாடுகளும் இதை வரவேற்கணும். எல்லாருமே எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் இஸ்ரேலியர்கள் அகதிகளாக வந்தவர்கள். இன்றைக்கி அந்த நாட்டு மக்கள் சொந்த பூர்வ குடிமக்களை நிம்மதியாக வாழ விடாமல் ஆக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த டெசிஷன் எடுத்த டெசிஷனை உலக மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு ஐநா சபையும் எங்களுடைய இந்த கோரிக்கையை முன் வச்சு மற்ற நாடுகளும் ஆதரவு தெரிவிக்கணும்னு அந்த 3 நாடுகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இஸ்ரேல் சும்மா இருப்பானா? பயங்கரமான பிரச்சனை பண்ணுறான். உடனே தூதர்களெல்லாம் எல்லாத்தையும் 3 பேரையும் திருப்பாண்ட அழைச்சிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு பின்விளைவுகள் இந்த 3 நாடுகளும் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விட்டுருக்கிறாப்புல. அதாவது என்ன பண்ணுவான், அந்த நாட்டு மக்களை கொலை பண்ணுறது, இல்லை அந்த நாட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணுறது, அந்த நாட்டு பிரதமர்களை கொலை மிரட்டல் விடுறது, இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணம் இஸ்ரேலுக்கு. அது நம்ம தெரியும். அது ஒன்று இருக்குதுங்களா. இந்த 3 நாடுகளுக்கு சவுதி அரேபியா தங்களுடைய முழு ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே போல் மற்ற நாடுகளும் ஆதரவு தெரிவிக்கும். வளைகுடா நாடுகள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கும். மற்ற அணிசேரா நாடுகளும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாக்க கூடிய விரைவிலேயே ஒரு சுதந்திர பாலஸ்தீனம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதில் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாப்புலனாக்க, 1967 எப்படி அந்த நாடு பாலஸ்தீனம் இருந்ததோ அதே போல் எல்லைகள் வகுக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலம் இதுக்கு தலைநகராக வச்சு அந்த நாடை உருவாக்கணும். அப்போ நல்ல சிறப்பாக அமையும். அந்த நாட்டு மக்களும் அதுதான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது உலக நாடுகள் எந்த அளவு ஒத்துக்கும்னு தெரியல. உலக நாடுகள் எந்த அளவு ஆதரவு தெரிவிக்கணும்னு தெரியல. இதை அனைத்து மக்களும் இதுக்கு ஒருமிச்சு குரல் கொடுத்து அந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம வழங்கணும். அடுத்தாப்புல இந்த சவுதியில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதாவது சவுதி அரேபியா நல்ல செல்வந்த நாடுன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு மின்சாரத்தில் இப்போ பிரச்சனைலாம் இல்லை. ரெண்டாவது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை அவங்க எங்கே பார்த்தாலும் வச்சுருக்கிறாங்க. காற்று நல்ல அளவு, அதாவது பாலைவனத்தில் உங்களுக்கு காற்று எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியும். அதே மாதிரி வெயிலும் எந்த அளவு சுட்டரிக்கும்னு தெரியும். ஏன்னா இந்த காற்றாலை மின்சாரத்தை மூலிமா செலவை குறைச்சி அந்த மின்சாரத்தை எடுக்கிறதுல உலகிலேயே ஒரு முதல் தரமாக சாதனை படைத்திருக்கிறது சவுதி அரேபியா. இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் இதை கூறியிருக்கிறாரு. இந்த சவுதியும் ஜப்பானும் இந்த மின்சார கொள்முதல் ஒப்புதல் இதில் கையெழுத்திட்டுருக்கிறாங்க. காற்றாலை திட்டத்தின் மூலம் 1100 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதென்றும் ஒப்பந்தத்தின் கையெழுத்தாகி இருக்குது. 5 ஏலங்கள் மூலமாக விடப்பட்டு அதில் யார் நல்ல பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்களோ அதுக்கு இந்த டெண்டர் விடப்பட்டிருக்குது. அதன் மூலம் ஜப்பானுக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 2 ஒப்பந்தங்கள் மூலம் பெறக்கூடிய மின்சாரம் 2,57,000 குடும்பங்களுக்கு மின்சாரம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. என்னங்க, 2030 58.7 ஜிகாவாட் உற்பத்தி செய்யும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் சூரிய சக்தி மூலம் 40 ஜிகா இலக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இலக்கு நிர்ணயிக்க குறிப்பிடப்பட்டுள்ளதுங்கிறாங்க. 40 ஜிகாபாட்டுங்கிறது ரொம்ப அதிகம்தான். சூரியன் இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல சுட்டரிக்கும் வெயிலா, அதனால் சூரிய சக்திக்கு இங்கே பிரச்சனை இல்லை. ஒரு செல்வந்த நாடு எந்த வகையிலலாம் பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தணும், எந்த அளவு சேமிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எவ்வளோ அவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாக காய்களை நகர்த்தாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி தண்ணீர்
வேஸ்ட் ஆக்காமல், அதாவது அத்தனை தண்ணீர்களும் இப்போ பைப் மூலிமா வருது இல்லை, அத்தனையும் கொண்டு போய் ஒரு இடத்துல எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு அங்கே வந்து எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறாங்க. அந்த தண்ணியை நேராக போய் கடலில் போய் கலக்க விடுறதில்ல. அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்து பல க்ளீனிங் ப்ராசஸ்லாம் நடத்தி அதை கொண்டு என்ன பண்ணுறாங்கனாக்க வயல்வெளிகளுக்கு அந்த தண்ணியை வந்து அப்படியே கொண்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன். அங்கே ஒரு நாள் போய் அதையும் ஷூட்டிங் நம்ம கேமராவில் பிடிப்போம் அப்படின்னு கூட நினச்சிருக்கிறேன். அந்த ஏரியாவில் நம்ம ஊர் ஆள் கூட ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு தடவை இந்த விவரங்கள்லாம் சொன்னார். ஒரு நாளைக்கு வாங்க அழைச்சிட்டு போனேன் அப்படின்னாரு. போகணும், போய் அங்கே போய் பார்க்கணும் அந்த இடத்த. ரெண்டாவது, அந்த இதில் வந்து லெட்ரின் தண்ணியும் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அதுவும் தனியாக வருது. இப்போ லெட்ரின் வந்து மலங்கள் கலந்து வருமா இல்லையா, அது என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை கொண்டு போய் நேராக கொண்டு போய் ஒரு இடத்துல சேமித்து, ஏன்னா அதில் உள்ள அந்த மலத்தை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாக்கெட்டுகளில் அடைச்சி அதை வந்து உரமாக வந்து வயல்வெளிகளுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி 3-4 தடவை ஃபில்டர் பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் வயல்வெளிகளுக்கு நீர் பாய்ச்சுறாங்க. அப்போ எந்த அளவு தண்ணீரை வந்து சிக்கனப்படுத்தணும், தண்ணீரை வீணாக்கக்கூடாதுன்னு வந்து சவுதி அரேபியா எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய செல்வந்த நாட்டுக்கு பெட்ரோல் வளம் கூஞ்சி கிடக்குது, இவங்களுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு வச்சுங்களேன். ஆனாலும் வருங்காலத்தில் எப்படி நிலைமைன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இப்போ வந்து எல்லாம் வந்து புது ரோடுகள்லாம் போட்டாங்கன்னாக்க, அதாவது 3 பக்கமும் மரங்களை வச்சு அந்த மரங்களை வந்து உண்டாக்கி அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. அந்த மரம் விழுந்துடாமல் இருக்கிறது இரும்பில் வந்து கம்பி வேலியெல்லாம் வச்சு அதை வந்து டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த ஆட்களையும் கொண்டு வந்து வச்சு என்னென்ன வந்து ஒரு முன்னேற்றமான திட்டங்களெல்லாம் கொண்டு வராங்க. பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. அதாவது மன்னராட்சின்னு நம்ம சொல்கிறோம். மன்னராட்சியில் வந்து மக்களுக்கு வந்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படி இப்படிலாம் பேசுகிறோம்ல. மக்களுக்கு இங்கே என்ன குறைன்னு நான் கேட்குறேன். எல்லா மக்களுமே வெளிநாட்டு ஃபாரினர்ஸும் நல்ல நிம்மதியாக இருக்கிறாங்க. இந்த நாட்டு சவுதி மக்களும் நல்ல நிம்மதியாக இருக்கிறாங்க. அது மன்னராட்சியா மக்களாட்சியா அது நல்ல பிரச்சனை. மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும் எந்த அரசாக இருந்தாலும். அது வந்து ஜனாதிபதி ஆட்சியாக இருக்கட்டும், இராணுவ ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊர் மாதிரி பாராளுமன்ற எலெக்ஷன் நடத்தி அதன் மூலம் எம்பி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முறையாக இருக்கட்டும், இல்லை அரசாட்சியாக இருக்கட்டும், மன்னராட்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சாமானிய மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அதை வந்து இந்த நாடுகள், வளைகுடா நாடுகள் அனைத்தும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதில் வந்து இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது. அந்த மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. இந்த நாடுகள் நல்லா இருக்கிறதுனால நம்ம நாட்டு மக்களுக்கும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. இப்போ வந்து வளைகுடாக்கெல்லாம் சுத்தமாக அடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பல லட்சம் இந்தியர்கள் வேலை செஞ்சுட்ருக்குறோம். அத்தனை பேருக்கும் வந்து வேலை கொடுக்கறது வளைகுடா நாடுகள் நல்ல சம்பளத்தில். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறோம். இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் நிலைநிறுத்துகிறோம். இப்போ நம்ம வந்து மாதம் மாதம் அனுப்புகிற பணம் இருக்குதுங்களே, அதை வச்சு தான் இத்தனை ஊழல்கள், இத்தனை பண மோசடிகள், இப்போ அதாவது இந்த ஆட்சியாளர்கள், மத்திய ஆட்சியாளர்கள் பண்ண இந்த ஊழல்கள்லாம் பார்க்குறோம். நம்ம இத்தனையும் மீறியும் நம்ம இந்தியா பொருளாதாரம் தாக்கு பிடிக்குதுன்னாக்க, மாதம் மாதம் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம அனுப்பக்கூடிய பணங்கள் இருக்குது தெரியுங்களா, எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் வந்து அங்கே இந்தியா கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. அதனால தான் வந்து ஓரளவாவது நம்ம நாடு வந்து தாக்கு பிடிக்குது. இல்லைன்னா என்றைக்கோ விழுந்திருக்கும். ஆப்பிரிக்கா விட மோசமாக போயிருக்கோம் நிலைமை. அந்த அளவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அதனால் இந்த வளைகுடா நாடுகள் வந்து நமக்கு மறைமுகமாக நம்ம நாட்டுக்கு துணை புரிஞ்சிட்ருக்குது. அத்தனை வளைகுடா நாடுகளும். அதே மாதிரி ஐரோப்பா, அமெரிக்காவெலாம் வந்து ஃபேமிலியோட போய் செட்டில் ஆகிடுவாங்க. அந்த நாட்டு சிட்டிசன் எடுத்துக்கிட்டு அந்த நாட்டிலேயே சொத்தை வாங்கி வச்சுட்டு இருந்துருவாங்கன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து அதிகமான அமெரிக்க பணத்தினால நமக்கு அதிக வேலையீடு கிடையாது. ஆனால் வளைகுடாக்கள் வந்து அப்படி கிடையாது. மாதம் மாதம் தன்னுடைய செலவு போக பாக்கி அப்படியே அனுப்பிச்சி வச்சிடுறாங்க நம்ம இந்தியர்கள். அதன் மூலம் நம்ம நாடு செழிக்குது, நல்ல நிலைமையில் இருக்குது. இது மறைமுகமாக நம்ம வளைகுடா நாடுகள் நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துது. அதையும் நம்ம கவனிக்கணும். பொருளாதார தூக்கி நிறுத்துறது இல்லாமல் வேலை இல்லா திண்டாட்டத்தை போக்குது வளைகுடா நாடுகள்.
ஒரு சாதாரண பிளம்பராக இருக்கட்டும், எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்பளம்.